வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை தொக்கு தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, ரைஸு, அதே மாதிரி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1 2 கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு 10 பூண்டு பல்லு தோல் உரித்து அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு உங்கள் வீட்டு மிளகாய் தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாலக்கீரை நான் ஒரு கட்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு கட்டு பாலக்கீரையும் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து இந்த கீரையை ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து இதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இதோட ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, 3 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டினது, 3 வரமிளகா. இது எல்லாமே இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயில் நல்லா இதை வந்து பொரிய விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பொரியணும். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த விழுதை நம்ம இதோட ஒன்றா சேர்த்துக்கிடலாம். இதை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து சுற்றியும் தெளிஞ்சு வரும். அப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து வருது இல்லைங்களா, அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும். இப்படி சுற்றிலும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போது இதோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால், இந்த பாலக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியை, அந்த பாலக்கீரையை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஏன்னா கீரை போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் முன்னவே நம்ம அரைச்சதை பச்சையாக தான் எல்லாமே அரைச்சோம். அதனால் அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து நான் அதிகமாக வந்து தண்ணியே நான் சேர்த்துலங்க. ஏன்னா நம்ம 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்க வேணாம். இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கணும். அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சுவையாக அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நன்றி.